இந்த சனி வந்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், சந்தோஷம் எல்லா நிகழ்வுகளையும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இப்போ தனுசு ராசியில் ஒரு பையன் இருக்கான், காலேஜ் போயிட்டு இருக்க பையனா இருக்கான். அப்போ அழகா வந்து தம்பி அப்பாட்ட சொல்லிட்டேன்டா, லோனை போட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்துறேன்டா. இது எவ்வளோ பெரிய ஹாப்பியான மூமெண்ட். ஸோ அப்போ அந்த சந்தோஷத்தை நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இவங்களுக்கே ரொம்ப நாளாக ஆல்ரெடி ரொம்ப ஏஜ்டாக இருந்தால் கூட இந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருக்கு, ஒரு முடிவை விடைஞ்சா எனக்கு ஹாப்பியான மூமெண்ட், அப்பா நான் கண்ண முடக்குன்னு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு 80+ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டியிருந்தேன், எனக்கு இந்த குழந்தை நல்லபடியாக கிடைச்சா இதுக்காக நான் இதை செய்கிறேன். நிறைய பேர் வந்து வேண்டுதல் வைப்போல, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வேண்டி மறந்து போன விஷயங்கள் கூட யார் மூலமாக சொல்லி அந்த வேண்டுதல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ அங்கேயும் குரு தான் இருக்காரு. அப்போ குரு சனி சுயம்பு, எனக்கான விஷயத்த நான் தான் உருவாக்கியிருப்பேன், எனக்கு என்ன வேணுமோ நான் தான் முடிவு பண்ணேன், என்னை யாரும் அசிச்சிக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் இருக்கும்ல, இந்த டைம்ல எடுப்பாங்க. நான் பெத்தேன் வளர்த்தப்ப வாழ்ந்து காட்டிட்டாங்க என் பிள்ளைங்க அப்படின்ற ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். இது பெரிய மூமெண்ட், பெரிய லம்ச மூமெண்ட் வரப்போகுது. சில பேர் வீடு வாங்குவாங்க, சில பேர் வண்டி வாங்குவாங்க, சில பேர் ஒய்ஃப்காக நகை வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். தனுஷு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? நிச்சயமாமா, அதாவது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். ஸோ பாக்கியத்துக்கான அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா குரு. குரு இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? இருக்கிறதுலே வந்து குருவை போல ஒரு ஆள் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். களவும் கற்றுமர அப்படின்றாலும் சரி, எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசானே குரு தான். பொதுவாக வந்து தனுசு ராசிங்களுடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் தனித்துவமா இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். எக்ஸ்ட்ரீமான நல்லவனும் நான் தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவனும் நான் தான். எப்பவுமே வந்து வாத்தியார் எப்படி இருப்பாரு, எப்ப அடிப்பாரு, எப்ப கோவப்படுவாரு, என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஆள் தான் நம்மளுடைய தனுசு ராசியில பிறந்தவங்க. எக்ஸ்ட்ரீமான ஆன்மீகமும் தெரியும், எக்ஸ்ட்ரீமான லவபிள் லைஃபும் தெரியும். எந்த எக்ஸ்ட்ரீமுமே இவங்கள்ட்ட உண்டு. அதாவது ஒரு இடத்துல கௌரவம், சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய நபர்கள் தான் தனுசுல பிறந்தவங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் மீனம் அங்க வராங்க, அர்த்தாஷ்டம சனியா வராரு. ஸோ இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, நிறைய ஆசை அபிலாசை. எந்த மனுஷனுக்கு தாங்க ஆசை இல்லாம இருப்போம். ஸோ இந்த ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்றப்போ, பாக்கியஸ்தானம்ன்றப்போ நம்முடைய என்னோட அம்மா அப்பா என்ன புண்ணியம் கொடுத்தாங்களோ, என்ன பாவம் கொடுத்தாங்களோ, என்னோட இந்த உலகத்துல நான் பிறக்கிறதுக்கு என்ன கர்மாவும் சுமந்துட்டு வந்தனோ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பேசுவாங்க. ஸோ அந்த அடிக்கடி பேசக்கூடிய நபர்களுக்கு இப்ப ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சனி வந்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், சந்தோஷம் எல்லா நிகழ்வுகளையும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வீட்டுல வயசான பெரியவங்களா நம்ம அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க அப்படின்னா தனுசு ராசியில பார்த்தா அவங்கள மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர்னு எதிர்பாராத ஒரு பண வரவு வந்தா வேணாம்னு சொல்லுவோமா? இல்ல, டெஃபினட்டா சொல்ல மாட்டோம். ஸோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வயது காலகட்டம் இருக்கும். ஸோ அர்த்தாஷ்டம சனி வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வருது. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான், எனக்கு அம்மா நான் வந்து R17 இந்த பைக்ல தான் போவேன், R1 பைக்ல தான் போவேன் அப்படின்னு கேட்கிறான். அந்த டைம்ல அது கிடைச்சா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஸோ இப்போ தனுசு ராசியில் ஒரு பையன் இருக்கான், காலேஜ் போயிட்டு இருக்க பையனா இருக்கான். அப்போ அழகா வந்து தம்பி அப்பாட்ட சொல்லிட்டேன்டா, லோனை போட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்துறேன்டா. இது எவ்வளோ பெரிய ஹாப்பியான மூமெண்ட். ஸோ அப்போ அந்த சந்தோஷத்தை நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். எதெல்லாம் எனக்கு சுகம், எதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அப்போ அர்த்தாஷ்டம சனிங்கிறது நிறைய சந்தோஷமான நிகழ்வுகளா, எனக்கு எதெல்லாம் ஹாப்பியோ அது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற நிலையை கொடுக்கும். ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னா, குரு சுக்கிரன். சுகரா நல்ல சாப்பாடு, ஸ்வீட் பிரியர்கள், அதாவது ஸ்வீட் பிரியர்கள், சீக்ரெட்ஸ், மணி ஹேண்டில் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். எப்படி பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். இந்த டைம் ஆஃப் பீரியட்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே ரொம்ப நாளா ஆல்ரெடி ரொம்ப ஏஜ்டா இருந்தா கூட இந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருக்கு, ஒரு முடிவை விடைஞ்சா எனக்கு ஹாப்பியான மூமெண்ட், அப்பா நான் கண்ண முடக்குன்னு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்றாங்க. ஒரு 80+ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல முடிவு கிடைக்கும், நிச்சயமா நல்ல முடிவுகள் கிடைக்கும். அதே மாதிரி சந்தோஷப்படுறது, நம்ம எதை பார்த்து சந்தோஷப்படுவோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கிறது சந்தோஷப்படுவோம். இப்போ ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணும்போது நமக்கான கரெக்டான ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ கிடைச்சா ஹாப்பி. படிக்கும்போது நமக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைச்சா ஹாப்பி. நமக்கு பிடிச்ச மார்க் வராது, எப்பயுமே பிடிச்ச மார்க் வராது. நல்ல மார்க்ஸ் வந்து ஹாப்பி, ஆனா பிடிச்ச கோர்ஸ் எடுத்துட்டோம்னா அதோட ஹாப்பி வேற எதுவும் இல்லை.
இதே வந்து ஒரு மதிம வயசுல பார்த்தோம் அப்படின்னா அந்த டீனேஜர் கிராஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை அமைஞ்சா எவ்வளவு பெரிய ஹாப்பி அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நிலை. அடுத்ததா பார்த்தோம்னா அதுக்கப்புறம் லைஃப்ல செட்டில் ஆயிட்டு எல்லாரையும் ஹாப்பியா வச்சுட்டா போதும். ஒரு வயசானவங்களும் ஆகும்போது என்ன பண்ணும், என் குழந்தைங்க எல்லாம் வந்து ஒரு பேர் புகழ சம்பாதிச்சு கொடுக்குறாங்கல்ல, அதை விட சந்தோஷம் வேறதா இருக்க முடியுமா? ஏதாவது இன்னார் பையன் இன்னார் பொண்ணு சொல்றதை விட இன்னாரோட அப்பா இன்னாரோட தாத்தான்னு சொல்லிக்கிறது எவ்வளவு பெருமை இருக்கும்ல. ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் இதுல எல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ நான் பெத்தேன் வளர்த்தப்ப வாழ்ந்து காட்டிட்டாங்க என் பிள்ளைங்க அப்படின்ற ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது ஆல்ரெடி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம வளர்ந்தவங்களா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ கஷ்டத்தினுடைய அருமை எனக்கு தெரியும். ஆனா இதை வந்து தனித்துவமா அவ்வளவு தூரம் நிகழ்து அப்படிங்கிறத பார்த்து ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அனுபவிக்கிறாங்களே. ஏன்னா சுயம்புன்னு வரும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அது மாதிரியான நபர்கள் தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா நகை, பணம், தேடல், சேவிங்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு நபர்கள். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல சிறுக சிறுக சேர்த்த காசும் ஒரு நாள் சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரியான ஒரு அமௌண்ட்டா மாறுன்ற மாதிரி இந்த டைம் ஆஃப் பீரியட்ல இவங்களுக்கு அவங்க சேர்த்து வச்ச பணம் ஒண்ணுல ஒரு சீட்டு போட்டிருப்போம்ப்பா, ஒரு சீட்டு போட்டிருப்போம், ஏதோ ஒரு வேண்டிய பணம் இருக்கும், லம்சம் அமௌண்ட் கையில புழங்குங்க. இது பெரிய மூமெண்ட், பெரிய லம்சம் அமௌண்ட் வரப்போகுது. சில பேர் வீடு வாங்குவாங்க, சில பேர் வண்டி வாங்குவாங்க, சில பேர் ஒய்ஃப்காக நகை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஒரு பக்கம் கேது கோயில் திருப்பணிகளுக்கு நிறைய செய்வாங்க. குழந்தைங்களுக்காக வேண்டியிருந்தேன், குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டியிருந்தேன், எனக்கு இந்த குழந்தை நல்லபடியா கிடைச்சா இதுக்காக நான் இதை செய்யறேன். நிறைய பேர் வந்து வேண்டுதல் வைப்போல, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வேண்டி மறந்து போன விஷயங்கள் கூட யார் மூலமா சொல்லி அந்த வேண்டுதல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய 2ஆம் இடம் பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு சனியினுடைய ஆல்ரெடி வீடா இருக்கிறதுனாலையும் குரு பார்வை படுறது வரைக்கும் கொஞ்சம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் கவனமா பார்த்துக்கணும். யார்கிட்டே குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கரெக்டா பேசி வாங்கிக்கணும். டாக்குமெண்டேஷன் இல்லாம யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் இவங்க கொடுக்கக்கூடாது. 2 லட்ச ரூபா பணம் கேட்கறாங்க, கைமாத்தா கேட்கறாங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ்ல கொஞ்சம் தேவைப்படுதுன்னு கேட்கும்போது இவங்க சப்போஸ் வாக்கு மட்டும் நம்பி கொடுத்துட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் வராது. ஸோ எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிட்டு பண்றது ரொம்ப சிறப்பு. ஸோ நிறைய பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, இதெல்லாம் இந்த டைம்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா. ஏன்னா குருனாலே பொதுவாகவே வந்து ஆன்மீகத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஸோ ஆல்ரெடி சனி வரும்போது பழங்காலத்து கோயில் அப்படியே ரவுண்ட்ஸ் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த டைம் பீரியட்ல நடக்கக்கூடியது. ஏன்னா தனுசுக்கும் ஆதிபத்தியமே பாத்தீங்க அப்படின்னா குரு தான். இவரோட இன்னொரு ஆதிபத்தியம் தான் மீனம். அப்ப அங்கேயும் குரு தான் இருக்காரு. அப்ப குரு சனி சுயம்பு, எனக்கான விஷயத்த நான் தான் உருவாக்கியிருப்பேன், எனக்கு என்ன வேணுமோ நான் தான் முடிவு பண்ணுவேன், என்னை யாரும் அசிச்சுக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் இருக்கும்ல, இந்த டைம்ல எடுப்பாங்க. இதுல வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த கோர்ஸ் வேணாம் பாப்பா, தம்பி இந்த கோர்ஸ் வேணாம், படிக்காத, இது வந்து உனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும், எனக்கு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு அதுல நல்ல ஃபோக்கஸ் இருக்கோ இல்லையோ நான் முடிவு பண்ணிட்டேன், நான் எடுத்தே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் ஆஃப் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா அந்த 3 கால் தான். அந்த வெள்ளக்கக்கா பறக்குது இல்ல, ஆமா வெள்ளக்கக்கா பறக்குது எனக்கும் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு நிலையை தான் இப்போ உருவாக்க போகுது. ஸோ நான் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு இதெல்லாம் உண்டு. வயசானவங்களா இருக்காங்கன்றப்போ சுகர் டெஸ்ட் இந்த மாதிரியான உடல் ஆரோக்கியத்தை பத்தின விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதுமானது. என்னதான் உறவுகளுக்கு செஞ்சாலும் யாரும் நல்லவங்கன்னு சொல்ல போறது இல்லை. ஸோ இவங்க அவங்களுக்காக வாழ்ந்ததை தாண்டி அவங்களோட உறவுகளுக்காக நிறைய டெடிக்கேட்டடா நிறைய கிவரா இருந்திருப்பாங்க. இந்த கிவரா இருந்தாங்களா, ஒரு பக்கம் சுயநலவாதிகள் நான் இல்லவே சொல்ல மாட்டேன். ஏன்னா இரட்டைத்தன்மை, இவங்கள மாதிரியான அண்ணியனும் கிடையாது, இவங்கள மாதிரியான அம்பியும் கிடையாது. 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. பணம் சம்பந்தமா இருக்கிறது போதும் நிறைவு பண்ணக்கூடிய ஆட்களும் உண்டு. எப்பயுமே வந்து அதாவது ஒரு கூட்டத்துல கூட நகையா போட்டுட்டு ஒரு பையன் என்னன்னா அவன் தான் தனுசு ராசின்னு சொல்லலாம். தனுசா மீனமாமா நீ கேட்கலாம், அந்த அளவுக்கு யூனிக்கா தெரியுவாங்க. ஸோ ஒரு பக்கம் சுயநலவாதிகள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்களுக்காக எல்லாத்தையும் நான் விட்டேங்க அப்படின்னு வாழக்கூடிய தியாகிகளும் இவங்க தான். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல தியாகியா இருக்கிறதும் சரி, அதை நியாயமான முறையில அவங்க பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கான கடமைகளையும் அவங்களுக்கான செயல்பாடுகளும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதத்தையும் பாதிக்காது. முன்னோர்களுக்கு, அவங்க வீட்டுல பிறந்த முன்னோர்களுக்கு ஏதாவது நோய் தாக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் பீரியட் டெஸ்ட் எடுத்துக்கணும். கண்டிப்பா வீட்டுல இருக்க பெரியவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப மஸ்ட். என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் தனுசு ராசிக்காரர்கள்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குருவே அதிபதியா இருக்காரு. குருவினுடைய ஆதிக்கம், சனியினுடைய ஆதிக்கம், அதாவது பழங்காலத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில் எங்க இருக்கோ நம்ம வீட்டு பக்கத்துல தான் சரி, சனீஸ்வர பகவானுக்கும் தனி ஆலயம் இருந்துச்சு அப்படின்னா அங்க போய் அவங்க வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் சுமங்கலி பெண்கள் கல்யாண ஆகல, அதாவது தொந்தரவா இருக்க மாதிரி அந்த குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா, பணவரவுல ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, கொடுக்க வேண்டிய பணம் அல்லது வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, சுமங்கலி பிள்ளைகள் இருப்பாங்களே, அதாவது ஒண்ணு சுமங்கலி பெண்களுக்கு கல்யாணம் ஆகாம வெயிட் பண்றவங்க வந்து அதாவது கூட்டு ஒரு ஜாக்கெட் துணி வச்சு வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரியான பூ பழம் இதெல்லாம் வச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க ரொம்ப நல்லது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக
காத்துட்டு இருக்கோம், குழந்தையே இல்லை எங்களுக்கு, குழந்தைக்காக தவம் இருக்கும் அப்படின்னா, அதாவது வயசுக்கு வராத குட்டி பிள்ளைங்க இருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கான இது எப்படின்னா நம்ம நலுங்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு வச்சு ஒரு ட்ரெஸ் வச்சு, அதே மாதிரி அவங்களுக்கு பழம் பூ, அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சாக்லேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு வச்சு நீங்க வழிபாடு பண்ணி அனுப்புறது ரொம்ப சிறப்பு. அதாவது ஒரு வீட்டுக்கே வந்து தெய்வமாவே குழந்தை வந்த மாதிரியான ஒரு நிலை. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கும் பெண் சாபம் அந்த குடும்பத்துல இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு குழந்தைங்களையும் நீங்க தெய்வம் மாதிரி பார்க்கும்போது அங்க தெய்வமா இருந்த குழந்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு. ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது. சனி வந்து உங்களுக்கு குருவோட வீட்டுல ஆல்ரெடி மீனத்துல தானே இருக்காரு, அதனால அதனுடைய தாக்கம். ஓகே.